வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் சகோதரி ஆலினால் அஞ்சனா பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முடி கொட்டும் பிரச்சனை அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் இளம் வயதிலேயே வாலிப பிள்ளைகளுக்கு நரைமுடி அதிகமாக தோன்றுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், நம் உடம்பை, நம் முடியை யாரும் ஒழுங்காக கவனிப்பது இல்லை, பராமரிப்பது இல்லை. செல்ஃபோனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்திற்கு கூட நம்முடைய உடம்பை நம்ம முக்கியத்துவம் பார்க்காம இருக்கிறோம். முன்னாடியெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ என்ன செய்வாங்க, எண்ணெய் தூய்த்து குளிப்பாங்க. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முடி பராமரிப்பதற்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. செல்ஃபோனுக்கு கொடுக்குற நேரத்தை நம்முடைய உடம்பிற்காக கொஞ்சம், நம்முடைய ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொண்டால் நம்முடைய தேக ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளலாமே. வாருங்கள், வீட்டிலேயே இயற்கையான முறையில் இயற்கை பொருளை கொண்டு நாம் எண்ணெய் தயாரிக்கப் போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் 15, வேம்பாலம் பட்டை 50 கிராம், செம்பருத்தி இலை 3 அல்லது 4, தேங்காய் எண்ணெய் 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு. சாம்பார் வெங்காயம் 15 இருந்துச்சு இல்லையா, இதை நம்ம தோல் உரித்து கொண்டு நம்ம நன்றாக இடித்துக்கொள்ள வேண்டும். ஒரு இரும்பு வாணலி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சூடான அந்த வாணலியில் தேங்காய் எண்ணெயை போட்டு சாம்பார் வெங்காயம் இடித்து வைத்தோம் இல்லையா, அதை அதில் போட வேண்டும். இது நம்ம பொன்னிறம் வரும் வரை வறுக்க வேண்டும். தண்ணி சத்தம்லாம் இருக்கும் அதில், அது கொஞ்சம் தண்ணி சத்தம்லாம் போயின பிறகு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பொன்னிறம் வரும் வரை பண்ணின பிறகு கருவேப்பிலையை போட வேண்டும். இந்த மாதிரி சலசலப்பு சத்தம் குறைஞ்ச பிறகு செம்பருத்தி பூவை போட வேண்டும். நன்றாக கலந்து வேம்பாலம் பட்டையை எடுத்து தேங்காய் எண்ணெயில் போடுங்க. சூடான தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நன்றாக கலப்பதனால் அந்த ரசம் எல்லாம், அதில் ஊறி இருக்கிற ரசம் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் இறங்கும். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஆகுது பாருங்கள். லைட்டாக இப்போவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பாருங்கள், இப்போவே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நன்றாக கலந்து சிறிது நேரம் அப்புறமா தீயை அணைத்து கொள்ள வேண்டும். நன்றாக ஆறின பிறகு வடிகட்டி கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள், கலர்ஸ் வந்துருச்சு. மீண்டும் என்ன செய்யணும்னா, நம்ம வடிகட்டின அந்த பொருளை எல்லாம் கலந்து மிக்சியில் போட்டு நன்றாக மைய அரைத்து கொள்ள வேண்டும். பாருங்கள் எப்படியெல்லாம் தெரியுது பாருங்கள். இதையும் வடிகட்டி கொள்ள வேண்டும். பாருங்க எவ்வளவு அழகா வீட்டிலேயே எளிதான முறையில் இயற்கை பொருளை கொண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தயாரித்து விட்டோம். இது நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணிங்கன்னா முடி வளர்ச்சியும் இருக்கும், நரைமுடியும் கம்மியாகும், பொடுகு தொல்லையும் குறையும். இதை தினந்தோறும் காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து கொள்ள வேண்டும்.
என்ன அன்பர்களே, இன்றைக்கு இந்த தேங்காய் எண்ணெய் செய்த விதம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பர்களே.